டிவியை முடிச்சிக்கிறேன் நான். கனமுல்லை முஸ்லிம் மகாவித்யாலயத்தில் வரலாற்ற இல்ல விளையாட்டு போட்டி இன்னும் சற்று நேரத்தில் அதிபர் முஸ்லிம் அவர்களுடைய தலைமைக்கு உடன்பட காத்திருக்கின்றது. எனவே உடனடியாக இந்த அன்பான அறிவித்தல் செயலாளர் உறுப்பினர்கள் அதேபோன்று பழைய மாணவர் சங்கம் உடனடியாக உறுப்பினர்கள் அனைவரையும் அவசரமாக பாடசாலையுடைய நுழைவாயில் கருணாமல் வந்து சேருமாறு அதிபர் கேட்டுக்கொள்கின்றார். Attention! Candidates! Attention! 1, 2, 3, 4.
வருடாந்த இந்த விளையாட்டு போட்டி நிகழ்வுகளும் இசைக்குழுவினர் எனது பாடசாலையினுடைய அதிபர் அதற்கு பாடசாலை அபிவிருத்தி சங்க உறுப்பினர்கள் அதனுடைய பழைய மாணவர் சங்க உறுப்பினர்கள் ஆசிரியர்கள் கடவுளை பெரிய பெரிய மக்களுடைய தலைவர் உட்பட அனைவரும் வரவேற்று கொண்டு இந்த இடத்துக்கு வருகை தந்து கொண்டிருக்கின்றார்கள். அவரோடு இணைந்து எங்கள் பாடசாலையுடைய மாணவ தலைவர் கல்விகள் இணைந்து இந்த மேடை கருதாமையில் அழைத்து வரப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த பாடசாலையுடைய ஒரு பொன்னான தருணம் இல்லை விளையாட்டு போட்டிகளுடைய وجعلنا نومكم سباتا وجعلنا الليل لباسا. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹ்வின் பெயரால் ஓதுகிறேன். நபியே, எதை பற்றி அவர்கள் ஒருவருக்கொருவர் கேட்டுக்கொள்கின்றனர்? மகத்தான அச்செய்தியை பற்றி. அம்மகத்தான செய்தியானது எத்தகையதென்றால் அவர்கள் அதில் தான் கருத்து வேறுபாடு கொண்டுள்ளனர். அவ்வாறல்ல, அல்லாஹ் காபிர்களை என்ன செய்வான் என்பதை அவர்கள் நன்கறிந்து கொள்வார்கள். பின்னர் அவ்வாறல்ல, விசுவாசிகள் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டதன் பலனை அறிந்து கொள்வார்கள். பூமியை நாம் உங்களுக்கு விரிப்பாக ஆக்கவில்லையா? மலைகளையும் முறைகளாக நாம் அமைக்கவில்லையா? இன்னும் உங்களை ஆண் பெண் கொண்ட ஜோடிகளாக நாம் படைத்தோம். நாம் உங்களுடைய தூக்கத்தை உங்களுக்கு இளைப்பாறுதலாகவும் ஆக்கினோம். நாம் இரவை உங்களுக்கு ஆடையாகவும் ஆக்கினோம்.
අසීමිත උද, දයාබර උද, කරුණාබර උද අල්ලාහ් තාලාගේ නාමයෙන් ආරම්භ කරමි. නබිතුමනි, කුමක් ගැනද කියා ඔවුන් විමසා ගත්තේය. ඒ තොරතුරු කුමක් වුවද එයි අර්ථය වෙනස් කරගන්න. එසේ ලෙස අල්ලාහ් තාලා කාෆිර්වන්ට මොනවද කරන්නේ කියා ඔවුන් හොඳටම දැන යනීගෙන විශ්වාසී ඕ අල්ලාහ් තාලා ගැන පිළිගන්නා බව ප්‍රතිඵල වශයෙන් දැනගනි. භූමිය ඔබට විශාල කළාද? කඳුරු පර්වත කරන ලද්දේද? තවද ඔබට පිරිමි ගැහැණු ලෙස යුවලා වශයෙන් මෙවුසේක. අපි ඔබගේ නින්ද ඔබට විවේකය කළෙමු. අපි රාත්‍රියට ඔබට වස්ත්‍රය කෙලෙමු. සදකල්ලාහුල් අලීම්. நன்றி. மஜ்வாத் தஹீல் இப்பொழுது நாங்கள் கொடியேற்ற நிகழ்வுகளுக்கு எங்களுடைய உறுப்பினர்களை அன்போடு அழைத்திருக்கின்றோம். அந்த வகையிலே தேசிய கொடியினை ஏற்ற இருக்கின்றார் எங்களுடைய இந்த கடமுலை முஸ்லிம் மகா வித்யாலயத்தினுடைய அன்புக்குரிய அதிபர் திரு B.M. முஸ்லிசேர் அவர்கள் தேசிய கொடியினை ஏற்று இருக்கின்றார். அதேபோன்று மாகாண கொடியினை கடமுலை பெரியபள்ளி ஜும்மா பள்ளியினுடைய தலைவர் மதிப்புக்குரிய H.M. நஜீம் அவர்கள் H.M. நஜீம் அவர்கள் ஏற்று அதேபோன்று பாடசாலை கொடியினை எங்களுடைய இந்த கடமுலை முஸ்லிம் மகா வித்யாலயத்தினுடைய பிரதி அதிபர் ஆசிரியர் M.F.M. நௌசாத் அவர்களும் அதேபோன்று இல்ல கொடிகள் முறையே ஏற்றி வைக்கப்பட காத்திருக்கின்றன. கமர் இல்ல பொறுப்பாசிரியர் M.N. ஃபர்ஷான் ஆசிரியர் கமர் இல்லத்துக்கான கொடியினையும் அதேபோன்று சம்ஸ் இல்ல பொறுப்பாசிரியர் ஆசிரியர் சிஃபார் அவர்கள் அந்த இல்லத்துக்குரிய கொடியையும் அதேபோன்று நஜீப் இல்ல பொறுப்பாசிரியர் ஆசிரியர் M.H.M. ரிஸ்வான் அவர்கள் நஜீப் இல்ல கொடியினையும் ஏற்றி வைக்க இருக்கின்றார்கள். இப்பொழுது தேசிய கீதம் இசைக்கப்பட இருப்பதனால் அனைவரும் எழுந்திருந்து தேசிய கீதத்துக்கு மரியாதை செலுத்துமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அந்த கொடியேற்றம் இப்பொழுது காத்திருக்கின்றது. கொடியேற்றத்தை தொடர்ந்து தேசிய கீதம் அதேபோன்று பாடசாலை கீதம் தேசிய கீதம் அதனை தொடர்ந்து பாடசாலை கீதம் ஆகியவை ஒலிக்கப்பட காத்திருக்கின்றன. எனவே அனைவரும் எழுந்திருந்து மரியாதை செய்யும் செலுத்துமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அங்கே தேசிய கொடியினை எங்களுடைய கடமுலை முஸ்லிம் மகா வித்யாலயத்தினுடைய மதிப்புக்குரிய அதிபர் திரு M.P. முஸ்லிசேர் அவர்கள் ஏற்று அதனைத் தொடர்ந்து மாகாண கொடி அங்கே ஏற்றப்படுகின்றது. மாகாண கொடியினை எங்களுடைய கடமுலை ஜும்மா பள்ளியினுடைய தலைவர் H.M. நஜீம் மௌலவி அவர்கள் ஏற்றுகின்றார்கள். அதே போன்று பாடசாலை கொடியை எங்களுடைய பாடசாலையுடைய பிரதி அதிபர் ஆசிரியர் M.F. நௌசாத் அவர்கள் ஏற்றுகின்றார்கள். அந்த நிகழ்வில் எங்களுடைய அன்புக்குரிய பாடசாலையுடைய பழைய மாணவர் சங்க உறுப்பினர்கள் இன்னும் பாடசாலை அபிவிருத்தி சங்க உறுப்பினர்களும் கலந்து கொள்வதை காணக்கூடியதாக இருக்கின்றது. எங்களுடைய பாடசாலை அபிவிருத்தி சங்க உறுப்பினர் சகோதரர் ரிஸ்வான் அதே போன்று பழைய மாணவர் சங்க செயலாளர் நிப்ரான் பாடசாலை அபிவிருத்தி சங்க செயலாளர் சகோதரர் ரிஸ்வான் ஆகியோரும் ஏனைய பழைய மாணவர் சங்க உறுப்பினர்கள் பாடசாலை அபிவிருத்தி சங்க உறுப்பினர்களும் அந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. எனவே உத்தியோகபூர்வமாக கொடியேற்றி இந்த 2025ஆம் ஆண்டு கடமுலை முஸ்லிம் மகா வித்யாலயத்தினுடைய இல்ல விளையாட்டு போட்டி இப்பொழுது உத்தியோகபூர்வமாக அங்கே கொடியேற்றத்தோடு ஆரம்பித்து வைக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது தேசிய கீதத்தை நாங்கள் கேட்கலாம். श्रीलंका माता अप श्रीलंका नमो 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 माता सुंदर सिरिबरणी सुरदियति शोभमान लंका धान्य दनयल कमल पल तुरु पिरिजय भूमिय रम्या अपहट सपसिरि सत सदना जीवनये माता पिलिगनु मेन भक्ति पूजा नमो नमो माता अप श्री
இப்பொழுது சமாதான ஓட்டு ஆரம்பித்திருக்கின்றது. 3 இல்லங்களையும் சேர்ந்த மாணவர்கள் இந்த சமாதான ஓட்டு நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று இருக்கின்றவை குறிப்பிடத்தக்கது. கமர் இல்லம் சார்பாக இல்ல தலைவர் MR மஃப்லான், அதே போன்று விளையாட்டு தலைவர் MFA ஃபத்தி, அதே போன்று சம்ஸ் இல்லத்திலிருந்து A ஆசிப் மற்றும் விளையாட்டு குழு தலைவர் MFM ஃபசான், நஜிம் இல்லத்திலிருந்து TM முனசிர், விளையாட்டு தலைவர் HM உஸ்மான் ஆகியோர் அந்த சமாதான ஓட்டு நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று இப்பொழுது தேசிய கடிதம்பத்தில் ஒன்றாக காணப்படுகின்றார்கள். அந்த சமாதான ஓட்டு நிகழ்ச்சியை தொடர்ந்து அடி நடை வகுப்பு நஜிம் இல்ல மாணவர்கள், அதேபோல் சம்ஸ் இல்ல மாணவர்கள், கமர் இல்ல மாணவர்கள், அனைத்து மாணவர்களும் உங்கள் இல்லங்களுக்கு முன்னால் சமூகமளித்து உங்கள் வலது கையை செங்குத்தாக, அதாவது நேராக, ஷோல்டர் நேராக வைக்குமாறு மிக அன்புடன் வேண்டிக் கொள்ளப்படுகின்றீர்கள். தற்பொழுது சத்திய பிரமாணம் நடைபெற இருக்கின்றது. நான் கூறுவதை அனைத்து மாணவர்களும் கூறி சத்திய பிரமாணம் எடுத்துக்கொள்ளுமாறு மிக அன்புடன் வேண்டிக் கொள்ளப்படுகின்றீர்கள். இலங்கை சனநாயக சோசலிச குடியரசின் புத்தள மாவட்டத்தில் அமைந்துள்ள கனமூலை முஸ்லிம் மகா வித்தியாலயத்தில் கல்வி கற்கும் மாணவர்களாகிய நாம் எமது நாட்டின் சட்டதிட்டங்களையும் எமது பாடசாலையின் சட்ட விதிமுறைகளையும் ஏற்று நடப்பேன் என்றும் எமது நாட்டின் விளையாட்டு சட்ட விதிமுறைகளையும் எமது பாடசாலையின் விளையாட்டு சட்டதிட்டங்களையும் ஏற்று நடப்பதுடன் எமது சமூக கலாச்சார விழுமியங்களையும் பின்பற்றி நடப்பேன் என்றும் இத்தால் உறுதி கொள்கின்றேன். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன்.
அதன் உறுப்பினர்களே, அதேபோல் எமது பாடசாலையின் முன்னே நாள் அதிபரும் தற்போது அல்ஹிலால் நீர்கொழும்பு அல்ஹிலால் தேசிய பாடசாலையின் அதிபராக கடமையாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய அன்புக்குரிய சைசர் அவர்களே மற்றும் எமது அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கக்கூடிய பிரமுகர்களே, நலவிரும்பிகளே, தனவந்தர்களே, பழைய மாணவர் சங்க, பழைய மாணவியர் சங்க செயலாளர் உட்பட உறுப்பினர்களே, அன்புக்குரிய தாய்மார்களே, பெற்றோர்களே மற்றும் பழைய மாணவர்களே, மாணவிகளே, 3 இல்ல பொறுப்பாசிரியர்கள் உட்பட அதன் ஆசிரியர்களே, முன்னைய நாள் கட்பட்டி பிரதேச சபையின் கௌரவ உறுப்பினர் ஃபைசல் மரிக்கார் அவர்களே, அதேபோல் முன்னைய நாள் கட்பட்டி பிரதேச சபையின் கௌரவ தலைவர் சேகு அலாவுதீன் அன்சார் அஸ்ரீன் அவர்களே, அன்புக்குரிய நலன்களே, முதலாவது சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உண்மையில் எமது ஊரை பொறுத்தமட்டில் இன்றைய நாள் ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சியான ஒரு நாள். இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய உங்கள் எல்லோரையும் என்னால் தனித்தனியாக பெயர் குறிப்பிட்டு அழைக்க முடியாமல் வருகின்றேன். அந்த வகையில் இன்று மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய அத்தனை பிரமுகர்களையும் அன்போடு இந்த சந்தர்ப்பத்திலே நான் வரவேற்றுக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய உதவியினால் அதன் நாட்டப்படி எமது பாடசாலையின் பல்வேறு நிகழ்வுகளை நாங்கள் சிறப்பான முறையிலே திட்டமிட அடிப்படையில் நடாத்தி வருகின்றோம். அந்த வகையில் இந்த நிகழ்வுகளுக்கு பின்னால் எங்களுடைய பாடசாலையின் கௌரவ பிரதி அதிபர் நௌசாத் ஆசிரியர் மற்றும் உதவி அதிபர் எங்களுடைய லாகிர் ஆசிரியர், எங்களுடைய விளையாட்டுக் குழுவின் ஏனைய உறுப்பினர்கள் அனைவரும் உறுதுணையாக இருந்து இந்த நிகழ்வுகளை சிறப்பாக வழிநடாத்திக் கொண்டிருக்கிறார்கள். எனவே அவர்களை நான் இந்த சந்தர்ப்பத்திலே நன்றியுணர்வோடு நினைவு கூறுகின்றேன். இந்த நிகழ்வுக்கு பின்னால் அவர்கள் நிறைய சிரமங்களை எடுத்திருக்கிறார்கள். எங்களுடைய பாடசாலை அபிவிருத்தி சங்க உறுப்பினர்கள் இரவு பகலாக இதற்காக கஷ்டப்பட்டிருக்கிறார்கள். எங்களுடைய பழைய மாணவர் சங்கம் இதேபோல் இந்த விஷயத்துக்காக, இந்த விளையாட்டுப் போட்டிக்காக பெரும் சிரத்தை மேற்கொண்டு சுமார் 1 மாத காலம் இதனை சிறப்பாக நடாத்தி முடிக்க வேண்டும் என்று அவர்களும் முயற்சி செய்திருக்கிறார்கள். அன்புக்குரிய பெற்றார்களே, நீண்ட நேரம் பேசுவதல்ல நோக்கம். எங்களை பொறுத்தமட்டில் இந்த சந்தர்ப்பத்திலே இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கும் எங்களுடைய கடமூலை பெரிய பள்ளிவாசலின் பேசிமார் ஷேக் ஹன்பியாஸ் மௌலை அவர்களை நான் இந்த சந்தர்ப்பத்தில் அன்போடு வரவேற்றுக் கொண்டும், உண்மையில் அன்புக்குரிய பெற்றார்களே, உங்களுடைய ஒத்துழைப்பு காரணமாக இந்த பாடசாலையிலே நாங்கள் பல மாற்றங்களை ஏற்படுத்தி வருகின்றோம். அது கல்வி ரீதியிலான மாற்றமாக இருக்கலாம், பௌதிக வளமாக இருக்கலாம். பௌதிக ரீதியில நீங்கள் இன்று பாடசாலை முன் நுழைவாயினால் நுழைந்து வரும்போது நீங்கள் ஒரு மாற்றத்தை உணர்ந்திருப்பீர்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த முறை இன்னும் பல மாற்றங்களை நாங்கள் இந்த பாடசாலையிலே ஏற்படுத்துவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த பிரமாண்டமான ஆடிட்டோரியம் சென்ற முறை நீங்கள் இந்த போட்டிக்கு வருகை தரும்போது இருந்திருக்காது. அஷேக் அருஸ்மோலை அவர்களுடைய மர்ஹூம் அஷேக் அருஸ்மோலை அவருடைய பெயரால் நிர்மாணிக்கப்பட்டிருக்கும் இந்த ஆடிட்டோரியம் மிக சிறப்பான முறையில் இன்னும் நிறைவடையும் தருவாயில் இருக்கின்றது. தொடர்ந்து நாங்கள் அந்த வேலையை எங்களுடைய முன்னாள் பாடசாலை உறுப்பினர்கள் ஒத்துழைப்போடு செய்து வருகின்றோம். அன்புக்குரிய தாய்மார்களே, பெற்றோர்களே, பாடசாலை பற்றிய உங்களது நல்ல எண்ணம், நட்பதிவுகள் தான் இந்த நிகழ்வுகளுக்கு பின்னால் இருக்கின்றது. எப்பொழுதும் நாங்கள் உங்களிடம் எதிர்பார்ப்பது அவ்வாறான ஒரு விடயத்தை. பாடசாலையில் நாங்கள் எப்போதும் ஒரு பாசிட்டிவ் திங், ஒரு நேர்வகை மனப்பாங்கோடு அணுக வேண்டும். அப்படி அணுகும் போது நாங்கள் இந்த இள விளையாட்டு போட்டியிலே அவ்வாறான பல விடயங்களை அவதானித்தோம். பாடசாலை எனக்கு என்ன செய்தது என்று நாங்கள் சிந்திப்பதை விட நான் அடிக்கடி உங்களிடம் அன்பாக வினயமாக கேட்பது, நான் கற்ற இந்த பாடசாலைக்காக, எனது பிள்ளை படிக்கின்ற இந்த பாடசாலைக்காக, எனது பேரன் பேத்தி படிக்கின்ற இந்த பாடசாலைக்காக, என்னுடைய பரம்பரை படிக்க இருக்கின்ற இந்த பாடசாலைக்காக நான் என்ன செய்திருக்கின்றேன் என்று ஒவ்வொருவரும் நாங்கள் எங்களை கேட்டுக்கொள்ள வேண்டும். மாற்றமாக பாடசாலை எனக்கு என்ன செய்தது என்று யோசிப்பதை விட நான் என்ன செய்திருக்கிறேன் அந்த விடயத்தை நாங்கள் அவதானித்தோம். இந்த முறை அல்ஹம்துலில்லாஹ் எங்களுடைய இள விளையாட்டு போட்டி ஆரம்பித்தது முதல் ஒவ்வொருவரும் அவர்களாகவே முன்வந்து
ஹோல்ட் பண்ணி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் இந்த நிமிடம் வரை கேட்டு அதற்குரிய தேவைகளை நிறைவு செய்யக்கூடிய ஒரு நிலைமையை நாங்கள் இந்த முறை அவதானித்தோம். அல்ஹம்துலில்லாஹ். இதைதான் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். பாடசாலையில் எத்தனையோ தேவைகள் இருக்கின்றது. அந்த தேவைகளை நிறைவு செய்து தர வேண்டிய பொறுப்பு இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய உங்கள் எல்லோருக்கும் இருக்கிறது. கற்றவர்கள், கற்றுக் கொண்டிருப்பவர்களுடைய பெற்றார்கள், கற்க இருக்கின்றவர்கள், இந்த ஊர் நலவிருந்துகள் அனைவருக்கும் இருக்கின்றது. அந்த வகையில் நாங்கள் எப்போது எதை கேட்டாலும் தாராளமாக மனம் வந்து வழங்கக்கூடிய பெரும் உள்ளம் படைத்த நல்லுள்ளங்கள் எமது ஊரை சேர்ந்த நீங்கள். அந்த வகையில் அன்புக்குரியவர்கள், இந்த நிகழ்வை நாங்கள் ஏற்பாடு செய்த நோக்கமும் இது ஒரு சந்தோஷமான நிகழ்வு. வீட்டிலே ஒரு திருமணம் என்றால் நாங்கள் எல்லோரும் சந்தோஷப்படுவோம், மகிழ்ச்சியாக இருக்கும். குடும்பம், உறவினர்கள் எல்லோரும் ஒன்று சேர்வார்கள். ஊரிலே ஒரு மாற்றம், ஊரிலே ஒரு மகிழ்ச்சி, சந்தோஷத்தை ஏற்படுத்துவதுதான் இந்த பாடசாலையில் இல்ல விளையாட்டு போல். உங்களுடைய பிள்ளைகளுடைய நிகழ்ச்சிகளை நீங்க பாப்பீங்க இன்ஷா அல்லாஹ். இந்த நிகழ்வின் மூலமாக உங்களுக்கு உங்களோட பிள்ளைகளுடைய நிகழ்ச்சியை பார்க்கிற மனசுக்கு ஒரு சந்தோஷம். இந்த ஊரே சந்தோஷப்பட்டுக்கிட்டீங்க. இந்த சந்தோஷத்துக்கு வேட்டு வைக்கிறது யாருன்னா இந்த சந்தோஷத்தை நிறைய அனுபவிச்சாங்க. இந்த பாடசாலையில இருந்து அனுபவிச்சவங்க தான் இந்த பாடசாலையில இப்படியான நிகழ்வுகளுக்கு சில நேரம் இடையூறாக அமைகிறவர்கள் யாருன்னு பார்த்தா அந்த சந்தோஷத்தை நல்லா அனுபவிச்சுட்டு ஏனையவங்க அனுபவிக்க கூடாதுன்னு நினைக்கிற ஒரு சில பேர் இல்லாமே இல்லை. எனவே அன்புக்குரியவர்களே, இந்த மனநிலையை நாங்கள் மாற்ற வேண்டும். இது எமது பாடசாலை, எமது ஊரினுடைய சொத்து. 70 வருட காலமாக இந்த பாடசாலை இந்த 70வது வருடத்தில் காலடி ஏற்றிருக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். எதிரும் 5ஆம் மாதம் 21ஆம் தேதி இந்த பாடசாலை ஆரம்பித்து 70 வருடம். இதற்கு முன்னால் அதிபர்கள் பலர் கஷ்டப்பட்டிருக்கிறார்கள், தியாகம் செய்திருக்கிறார்கள், அர்ப்பணித்திருக்கிறார்கள். இந்த காணியை வழங்கின எங்களுடைய முன்னாள் மூத்த அப்பாமாரில் இருந்து இதுவரைக்கும் கடமையாற்றிய அதிபர்கள், பாடசாலை முன்னாள் அபிச்சங்க செயலாளர்கள், உறுப்பினர்கள் பல்வேறு சிரமங்களை மேற்கொண்டு இந்த இடத்துக்கு இந்த பாடசாலையை கொண்டு வந்து எங்களிடம் கையெழுத்திருக்கிறார்கள். இன்று நான் இருக்கலாம், இன்னும் ஒரு சில வருடங்களில் இன்ஷா அல்லாஹ் இதற்கு வேறொரு வரலாம். யார் வந்தாலும் இது எமது ஊரினுடைய சொத்து. இந்த சொத்தை நாங்கள் பாதுகாத்து அடுத்த பரம்பரைக்கு மிகச்சிறந்த ஒரு சொத்தாக கொடுக்க வேண்டிய பொறுப்பு எனக்கும் உங்களுக்கும் இருக்குது. அந்த அமானிதத்தை நாங்கள் எல்லோரும் சுமந்திருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, அப்படியான ஒரு செய்தியை உங்களோடு இன்று நான் பரிமாறிக்கொள்ள நினைத்தேன். இன்ஷா அல்லாஹ் எதிர்காலங்களிலே நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த பாடசாலையை, இந்த ஊரை பறைசாட்டக்கூடிய, இந்த ஊருக்கு பெருமை படக்கூடிய ஒரு பாடசாலையாக, இந்த பிரதேசத்தின் ஒரு முன்மாதிரி மிக்க ஒரு பாடசாலையாக மாற்றி இன்ஷா அல்லாஹ் இந்த நாட்டிலே பேசப்படுற ஒரு பாடசாலையாக மாற்ற வேண்டும் என ஒரு பேரவா இருக்கின்றது. இதை நோக்கி நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். பல திட்டமிடல்களை அதற்காக இரவுபகலாக நாங்கள் திட்டமிடுகிறோம். இன்ஷா அல்லாஹ் எதிர்காலங்களில் எங்களோட பெருபேர்கள் அவற்றுக்கு சான்று பகர்ந்து கொண்டிருக்கிறது. கடந்த கால பெருபேர்களை நீங்கள் அவதானித்தால் அல்ஹம்துலில்லாஹ் இந்த பிரதேசத்திலே சிறப்பான பெருபேர்களை நாங்கள் வழங்கிக் கொண்டிருக்கிறோம். எங்களுடைய சிறந்த ஆசிரியர்களாம் இருக்கிறது, அர்ப்பணிப்போடு செயல்படுகிறார்கள். நம்பிக்கையோடு நாங்கள் முன்னெடுத்து வைக்கிறோம். இந்த வருடம் எங்களுக்கு பாடசாலைக்கு சேர்ந்த மாணவர்கள் அதற்கு சாட்சி. ஏனைய பாடசாலைகளில் பல மாணவர்கள் இந்த வருடத்துக்குள் மாத்திரம் சுமார் 100 அளவிலே மாணவர்கள் புதிதாக இந்த மாதத்துக்குள் மாத்திரம் வந்து சேர்ந்திருக்கிறார்கள், தரம் 1 உட்பட. எனவே எதிர்காலத்தில் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் இன்னும் எத்தனையோ பாடசாலையில் இருந்து வருவதற்கு எங்களோடு கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் சில வகுப்பறை பிரச்சனைகள் இருக்கின்றது, அவற்றை எல்லாம் தீர்த்துவிட்டு இன்னும் அதிகமான மாணவர்களை சேர்த்துக் கொள்ளலாம். அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பு இன்றியமையாது என்று கூறி மீண்டும் ஒரு முறை உங்கள் எல்லோருக்கும் நன்றிகளை தெரிவித்து, வல்ல இறைவன் நீங்கள் கல்விக்காக செலவிடுற ஒவ்வொரு நிமிடத்திற்கும் நிரப்பமான கூலியை உலகத்திலும் தர வேண்டும். நாளை மறுமையிலே அது உங்களுக்கு சோழ பாக்கியத்தை பெற்றுத்தரும் பாரமான ஒரு கூலியாக அமைய பிரார்த்தித்து இந்த நிகழ்வுக்கு ஒத்துழைத்த சகலருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றிகளை தெரிவித்து, இறுதியாக இந்த நிகழ்வுக்காக எங்களுடைய பிரதம அதிதி உட்பட வலய கல்வி பணிமனையிலிருந்து வலய கல்வி பணிப்பாளர் உட்பட உதவி கல்வி பணிப்பாளர் சுமார் 7 பேர் கலந்து கொள்ள இருந்தார்கள். துரதிர்ஷ்டவசம் நாட்டிலே எமது பிரதேசத்தில் ஏற்படுத்த இந்த வெப்பநிலை காரணமாக நேற்று மாலை எங்களுக்கு ஒரு சுட்டு நிருபம், எந்த ஒரு அரசு, அதாவது எங்கள் கல்விக்குளத்தில் உள்ளவர்கள் இவ்வாறான நிகழ்விலே கலந்து கொள்ள முடியாது, இவ்வாறான நிகழ்வுகளை நடத்தக்கூடாது என்று எங்களுக்கு ஒரு சுட்டு நிருபத்தை அனுப்பினார்கள். அதையும் தாண்டி நாங்கள் இந்த பாடசாலையின் நிகழ்வை நாங்கள் ஆரம்பித்து விட்டோம். எனவே அதனை நிறைவு செய்ய வேண்டிய பொறுப்பிலே நாங்கள் இன்ஷா அல்லாஹ் நடத்தி கொண்டிருக்கிறோம். வல்ல இறைவன் இந்த இறுதி வரை சிறப்பான முறையிலே நடத்தி முடிப்பதற்கு ஒத்துழைப்பு வழங்க கொண்டு கேட்டு மீண்டும் உங்கள் எல்லோருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். நன்றி, ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். எங்களுடைய கணபலை முஸ்லிம் மகா வித்தியாலயத்தினுடைய அன்புக்குரிய அதிபர் திரு MBM முஸ்லிம் சேரவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை நாம் சொல்லிக்கொண்டு 2025ஆம் ஆண்டு கணபலை முஸ்லிம் மகா வித்தியாலயத்தினுடைய இந்த மாபெரும்
இந்த விளையாட்டு போட்டி நிகழ்ச்சியினுடைய பல நிகழ்வுகள் நடைபெற்ற வண்ணம் இருக்கின்றன. அடுத்ததாக எங்களுடைய மாணவர்களுடைய விளையாட்டு போட்டி நிகழ்ச்சிகளுக்கு நாங்கள் செல்ல காத்திருக்கின்றோம். அந்த வகையில் இப்பொழுது இடம்பெற காத்திருக்கின்றது 200 மீட்டர் ஓட்ட போட்டி நிகழ்ச்சி. 16 வயதுக்குட்பட்ட ஆண்களுக்கான 200 மீட்டர் ஓட்ட போட்டி நிகழ்ச்சி இடம்பெற காத்திருக்கின்றது. அதே போன்று 18 வயதுக்குட்பட்ட ஆண்களுக்கான 200 மீட்டர் ஓட்ட போட்டி நிகழ்ச்சி நடைபெற காத்திருக்கின்றது. இரண்டு நிகழ்ச்சிகளுக்கும் உரிய மாணவர்கள் விரைவாக வருகை தருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். எனவே இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று இருக்கின்ற மாணவர்கள் கமர் இல்லம் சார்பாக நிகழ்ச்சி இலக்கம் 88 கமர் இல்லம் சார்பாக பங்கு பெற்று இருக்கின்ற இலக்கங்கள் 134 137. அதே போன்று சம்ஸ் இல்லம் சார்பாக 339 343, நஜிம் இல்லம் சார்பாக 632 634 ஆகிய இலக்கங்கள் பங்கு பெற்று இருக்கின்றன. அதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சி இலக்கம் 89 18 வயதுக்குட்பட்ட ஆண்களுக்குரிய 200 மீட்டர் ஓட்டப்போட்டி நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று இருக்கின்ற இலக்கங்கள் கமர் இல்லம் சார்பாக 141 145 ஆகிய இலக்கங்கள். அதே போன்று சம்ஸ் இல்லம் சார்பாக 334 335 ஆகிய இலக்கங்கள் பங்கு பெற்று இருக்கின்றன. நஜிம் இல்லம் சார்பாக 639 643 ஆகிய இலக்கங்கள் பங்கு பெற்று காத்திருக்கின்றன. எனவே எங்களுடைய இந்த மாணவர்கள் அன்புக்குரிய மாணவர்கள் அனைவரும் விரைவாக தயாராகி நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் இடத்துக்கு வருகை தருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அந்த வகையில் இந்த போட்டிக்கு நடுவர்களாக எங்களுடைய கடையாம்பட்டை தேசிய பாடசாலையிலே தற்பொழுது ஆசிரியர்களாக கடமையாற்றிக் கொண்டிருக்கின்ற அன்புக்குரிய ஹரிஸ் சார், அதே போன்று இப்பொழுது யூடிசாம் சார் அவர்களும் நடுவராக கடமையாற்ற காத்திருக்கின்ற, அதே போன்று சபரகம முஸ்லிம் மகா வித்தியாலயத்திலே கடமையாற்றிக் கொண்டிருக்கின்ற இஜாஸ் சார், அதே போன்று திருவண்ணாமலை ரொட்டுவல முஸ்லிம் மகா வித்தியாலயத்திலே கடமையாற்றிக் கொண்டிருக்கின்ற அகில் சார் ஆகியோர் நடுவர்களாக கடமையாற்ற காத்திருக்கின்றார்கள். ஏனைய உதவிகளுக்கு எங்களுடைய பழைய மாணவர் சங்கத்தில் இருந்தும் ஒரு சிலர் இந்த நிகழ்விலே மற்றும் பாடசாலை அபிவிருத்தி சங்கத்தில் இருந்தும் கலந்து கொள்ள இருக்கின்றார்கள் இந்த நிகழ்விலே நடுவர்களாக. அது மாத்திரமின்றி இந்த இல்ல விளையாட்டு போன்ற நிகழ்ச்சி என்று சொல்லுகின்ற பொழுது எங்களுடைய பாடசாலை அனைவர் சொன்னதை போன்று எங்களுக்கெல்லாம் ஒரு பெருநாளை போன்றுதான் இன்று காட்சியளிக்கின்றது எங்களுடைய இந்த பிரதேசத்திலே. எனவே இந்த பெருநாளை கொண்டாட வேண்டும் நாங்கள் சிறப்பாக பெரும் சிறப்பத்துக்கு மத்தியிலே இந்த நிகழ்வுகளை ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். இதற்கு எங்களுடைய அன்புக்குரிய பழைய மாணவர்கள் கணமுலை முஸ்லிம் மகா வித்தியாலயத்திலே முன்னாள் கல்வி கற்ற பழைய மாணவர்கள் என்று அழகான முறையிலே டிஷர்ட் அணிந்து இளம் வீரர்களை போன்று காட்சியளித்துக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே அவர்கள் மாத்திரமல்ல எங்களுடைய பாடசாலை அபிவிருத்தி சங்க உறுப்பினர்களும் மும்முரமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று எங்களுடைய பாடசாலை அபிவிருத்தி சங்க உறுப்பினர்கள், அதே போன்ற பழைய மாணவர் சங்க உறுப்பினர்களை தவிர்த்த ஏனையோர் எங்களுடைய மேடைக்கு வலுபுறமாக செல்லுமாறு மீண்டும் மீண்டும் அறிய தர வேண்டும். பெண்கள் பாவம் அந்த பகுதியை நீங்கள் சென்று இடையூறு கொடுக்க வேண்டாம். எங்களுடைய தாய்க்குளங்கள் அவர்களும் நிகழ்ச்சிகளை பார்க்க வந்திருக்கின்றார்கள், அவர்களுக்கும் நாங்கள் இடம் கொடுக்க வேண்டும். அது மாத்திரமல்ல எங்களுடைய OGA கணமலை முஸ்லிம் மகா வித்தியாலயத்தினுடைய பழைய மாணவிகளும் மும்முரமாக இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெறுவதற்கு ஒத்துழைப்புகளை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே நிகழ்ச்சிக்காக அழைத்த மாணவர்கள் 200 மீட்டர் ஓட்டம் போட்டி நிகழ்ச்சிக்காக அழைத்த மாணவர்கள் எல்லோரும் விரைவாக தயாராகி வருகை தருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இப்பொழுது 200 மீட்டர் ஓட்ட போட்டி அதுவாக நடைபெற காத்திருக்கின்ற அதே சான்றிதழ் பெற இருக்கின்ற நபர்களையும் நாங்கள் தயாராக கொள்ளும்படி கேட்டுக்கொள்ள வேண்டும். மரண ஓட்ட போட்டிக்குரிய சான்றிதழ் பெறக்கூடிய நபர்கள் முதலாம் இடம் பெற்ற MIM இல்ஹாம், அதே போன்று 2ஆம் இடம் பெற்ற MFM ஜாசிம், 3ஆம் இடம் பெற்ற ALM சிஹான், அதே போன்று 8 வயதுக்குட்பட்ட ஆண்களுக்கான 50 மீட்டர் ஓட்ட போட்டிகளை SMM அம்ஹர், MIM அருள், MFM ரிமாஸ் ஆகியோரும், கணித ஓட்ட போட்டி நிகழ்ச்சியிலே KR மஹதி, MA ஜெயித் அகமது, MA சோயிப் ஆஃபிக் ஆகியோரையும் அழைக்கின்றோம். அதே போன்று 50 மீட்டர் 8 வயதுக்குரிய பெண்களுக்கான போட்டி நிகழ்ச்சியிலே முதலாம் இடம் பெற்ற MAF இமாம், 2ஆம் இடம் பெற்ற SF சைமா, MRF ருக்கையா, கணித ஓட்ட போட்டி நிகழ்ச்சியிலே முதலாம் இடம் பெற்ற MRF ருக்கையா, MSF சைமா, MJF ஹிஸ்மா ஆகியோரையும்
சான்றிதழ் பெறுவதற்கு தயாராகிக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்கின்றோம். அதேபோன்று இதனை தொடர்ந்து 200 மீட்டர் ஓட்ட போட்டியினை தொடர்ந்து ஆடை அணிதல் போட்டி நிகழ்ச்சி இடம்பெற காத்திருக்கின்றது. அதற்குரிய மாணவர்கள் தயாராக கொள்ளும்படி கேட்டுக்கொள்கின்றோம். சரி, இப்பொழுது எங்களுடைய மரபு ஓட்ட போட்டி நிகழ்ச்சிக்குரிய போட்டியாளர்களை வெற்றியாளர்களை பரிசு மேடைக்கு வெற்றி மேடைக்கு அன்போடு அழைக்கின்றோம். முதலாம் இடம் பெற்ற நஜிம் இல்லத்தைச் சேர்ந்த MIM மிஹான், இரண்டாம் இடம் பெற்ற நஜிம் இல்லத்தைச் சேர்ந்த MFM ஜாசிம், மூன்றாம் இடம் பெற்ற சம்ஸ் இல்லத்தைச் சேர்ந்த ALM சிஹான் ஆகியோரை வெற்றி மேடைக்கு வருகை தருமாறு கேட்டுக்கொள்கிறோம் பரிசுகளை பெறுவதற்காக வேண்டி. கடம்புளி முஸ்லிம் மகாவித்தியாலயத்தின் இல்ல போட்டிக்கான நிகழ்வுகள் தற்போது சிறப்பாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்வுக்கு இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற பல தரப்பட்ட நண்பர்கள் பல அம்சங்களிலே இந்த போட்டிக்கு அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இந்த பாடசாலைக்கு நிரந்தரமாக சவுண்ட் சிஸ்டம் ஆம்பிளிஃபையர் ஒலிபெருக்கிகளை நிரந்தரமாக வழங்கி வைத்திருக்கின்றார் ரவிஸ் பென்சி ஷாப் உரிமையாளர் MHM ஷியாத் அவர்கள் அந்த ஒலிபெருக்கி பொருட்களை இந்த பாடசாலைக்கு நிரந்தரமாக அவர்களுடைய கைகளால் இந்த பாடசாலைக்கு வழங்கி வைத்திருக்கின்றார். அதேபோன்று தொடர்ச்சியாக இந்த போட்டிக்கு அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அதாவது இந்த போட்டிக்கான மேடைக்கான முழுமையான அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். பேல் கோயில் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் உரிமையாளர் மற்றும் எஃபர்ட் கொப்ரா சென்டர் நிறுவனத்துடைய உரிமையாளர்களான ஃபர்ஷாத் மற்றும் ஃபசால் அவர்கள் இணைந்து அந்த மேடைக்கான அனுசரணை வழங்கி வைத்திருப்பதை நாங்கள் ஞாபகப்படுத்துகின்றோம். அதுபோன்று சான்றிதழுக்கான அனுசரணை வழங்கி வைத்திருக்கின்றார்கள். பிளாட்டினம் டவர்ஸ் குரூப் நிறுவனத்துடைய உரிமையாளர் MNM நிஃபான் அவர்கள் இந்த போட்டிக்கான சான்றிதழுக்கான முழுமையான அனுசரணை வழங்கி இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. அதுபோன்று தொடர்ச்சியாக அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த போட்டிக்கான வழங்கி வைத்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. அதுபோன்று சாம்பியன் கப் அந்த கப்களுக்கான அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஜூனியர் SU ஃபஸ்மி அவர்கள் அந்த சாம்பியன் கப்களை இந்த போட்டிக்காக வழங்கி வைத்திருப்பதை நாங்கள் ஞாபகப்படுத்தி நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். தொடர்ச்சியாக அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது 200 மீட்டர் ஓட்டப்போட்ட நிகழ்ச்சிக்குரிய மாணவர்கள் தயாராக இருக்கின்றார்கள். இந்த ட்ரக்குகள் போடப்பட்டிருக்கின்றன. அந்த ட்ரக்குகளுக்குள் ஏனைய மாணவர்கள் சுற்றி தெரிய வேண்டாம். உங்களுக்குரிய இடங்களிலிருந்து நிகழ்ச்சிகளை இறுதி வரைக்கும் பார்க்குமாறு தயவாய் வேண்டிக் கொள்கின்றோம். சரி, நீங்கள் ஆவலோடு பார்த்த இந்த 2025ஆம் ஆண்டு கடுமுலை முஸ்லிம் மகா வித்தியாலயத்தினுடைய மாபெரும் இல்ல விளையாட்டு போட்டி நிகழ்ச்சியினுடைய முதலாவது போட்டி நிகழ்ச்சியாக மாணவர்களுக்கான 200 மீட்டர் ஓட்ட போட்டி நிகழ்ச்சி இப்பொழுது இடம்பெற காத்திருக்கின்றது. எனவே 200 மீட்டர் ஓட்ட போட்டி நிகழ்ச்சி மிக விறுவிறுப்பாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். அதாவது இங்கு இந்த மேடைக்கு முன்பாக ஆரம்பித்து மீண்டும் ஒரு ரவுண்ட் வர வேண்டும். 200 மீட்டர் ஓட்ட போட்டி நிகழ்ச்சி. எனவே இந்த நிகழ்ச்சி மிக சுவாரஸ்யமாக இருக்கும். எல்லோரும் நீங்கள் இருக்கின்ற இடத்துல இருந்து நிகழ்ச்சியில இறுதி வரைக்கும் பாருங்க. அப்படி என்று சொன்னால் எங்களுக்கு எந்த டிஸ்டர்பும் இல்லாம அழகா இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் நடாத்தி முடிக்க முடியும். அதேபோன்று மாணவர்கள் ட்ரக் மாற முடியாது. நீங்கள் எந்த ட்ரக்கில் ஓடுகின்றீர்களோ அதே ட்ரக்கில் தான் ஓட வேண்டும் என்று சொல்லி இருக்கின்றார்கள். எனவே ஒரு சவாலான விடயம் தான். இருந்தாலும் பார்க்கலாம் 200 மீட்டர் என்பது அவர்களுக்கு சாதாரண விடயமாக இருக்கின்றது. இப்பொழுது இருக்கின்ற மாணவர்களுக்கு அவர்கள் எல்லாம் மிஞ்சி ஓடக்கூடிய பழைய மாணவர்கள் இருக்கின்றார்கள். இறுதியாக அந்த பழைய மாணவர்களுக்கான அஞ்சல் ஓட்ட போட்டி நிகழ்ச்சியும் இடம்பெற காத்திருக்கின்றது. இன்னும் சொற்ப வேளையில் அதற்கான அழைப்பை நாங்கள் விடுக்க காத்திருக்கின்றோம். இப்பொழுது 200 மீட்டர் ஓட்ட போட்டிக்கு
சம்சில்லத்திலிருந்து 200 மீட்டர் ஓட்ட போட்டிக்கு மாணவர்கள் இன்னும் வருகை தரவில்லை. விரைவாக அனுப்பி வைக்குமாறு இல்ல பொறுப்பாசிரியரும் நாங்கள் பணிவாக கேட்டுக்கொள்கின்றோம். நீங்கள் சீக்கிரமா அனுப்பி வைங்க. நாங்கள் குறுகிய நேரத்துக்குள் நிறைய நிகழ்ச்சிகளை நடாத்தி முடிக்க வேண்டும். நீங்கள் தருகின்ற ஒத்துழைப்பு தான் பெருமதியானது. சரி, அந்த ஆரம்பத்தில் ஒரு சில தவறுகள் இடம்பெற்றதால் மீண்டும் ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது. சின்ன வயசு அப்படித்தான் கொஞ்சம் துள்ளி பாய்வாங்க. இருந்தாலும் அந்த சரியான ஒழுங்குமுறைப்படி ஆரம்பிக்க வேண்டும். நம்முடைய ஐயாசர் சிறப்பான முறையிலே நிகழ்ச்சியுடைய ஆரம்பிப்பாளராக கடமையேற்றுக் கொண்டிருக்கின்றார். இப்போது 200 மீட்டர் ஓட்ட போட்டி 16 வயதுக்குட்பட்ட ஆண்களுக்கான போட்டி நிகழ்ச்சி இது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. பார்க்கலாம் யார் முதலாவது வருவார் என்று சொல்லி. சரி, அந்த போட்டி மிக விறுவிறுப்பாக நடைபெற்று முடிந்திருக்கின்றது. உங்கள் எல்லோரையும் மகிழ்ச்சியில் உள்ளாக்கி இருக்கும் அந்த நிகழ்ச்சி என்று நாங்கள் நம்புகின்றோம். அதனைத் தொடர்ந்து எங்களுடைய அதிகமா வெயில் அடிச்சாலும் தப்பு தான், அதிகமா மழை பெய்ஞ்சாலும் தப்பு தான் என்று சொல்லி போட்டு எங்களுடைய மக்களுடைய மனங்கள் அடிக்கடி சொல்லும். சகோதரர் அஸ்வர் அவர்கள் சிரித்துக் கொண்டிருக்கிறார். கடந்த அந்த நிகழ்வில் கூட அவர் தஹஜ்ஜுத் கிளம்பிய பொழுது இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று துவா செய்திருந்தார். அதே துவாவோடு இன்று வந்திருக்கின்றார் தஹஜ்ஜுத் தொழுது விட்டு. எனவே இப்பொழுது இந்த அதேபோல அந்த வாட்டர் டேங்க் தண்ணீர் டேங்குக்கு அருகாமல் நின்று கொண்டிருக்கின்ற மாணவர்கள் உங்களுடைய இல்லங்களுக்கு செல்லுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். எப்பொழுது 800 மீட்டர் ஓட்ட போட்டி அல்ல, 200 மீட்டர் ஓட்ட போட்டி நிகழ்ச்சி 18 வயதுக்குட்பட்ட மாணவர்களுக்கானது. ட்ரக் ஆர்டர்ஸ் முதலாவது ட்ரக் 141, இரண்டாவது ட்ரக் 643, மூன்றாவது ட்ரக் 345, நான்காவது 145, ஐந்தாவது 637, ஆறாவது 344. ஓகே ஹரி சார். இந்த ட்ரக் ஆர்டர்ஸ்ல எங்களுடைய 18 வயதுக்குட்பட்ட மாணவர்கள் அதனுக்கு இந்த பாடசாலை இவர்கள் தான் வயது கூடிய மாணவர்கள், ஏலவல் மாணவர்கள் என்று நான் நினைக்கின்றேன். எனவே அந்த மாணவர்கள் ஓடும் பொழுது இவர்கள் சிறப்பாக இந்த பாடசாலையை வழிநடத்தக்கூடிய மாணவர்களாக இருப்பார்கள், சீனியர் மாணவர்களாக இருப்பார்கள். எனவே அவர்களில் யார் வெற்றி பெறா என்று சொல்லி அவர்களுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்கும் அந்த மாணவர்கள் மத்தியில். எனவே பொறுத்திருந்து பார்க்கலாம். மிக விறுவிறுப்பாக இந்த போட்டி நடைபெற காத்திருக்கின்றது. எங்களுடைய விஜயாசர் ஆரம்பிப்பாளர் நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைக்க இருக்கின்றார். சரி, 200 மீட்டர் ஓட்ட போட்டி நடைபெற்று முடிந்திருக்கின்றது. 18 வயதுக்குட்பட்ட ஆண்களுக்கான 200 மீட்டர் ஓட்ட போட்டி நிகழ்ச்சி பார்க்கலாம். வெற்றியாளர்களே எங்களுடைய நடுவர்கள் அங்கே பதிவு செய்த வண்ணம் இருக்கு. பிரச்சனைக்கு எந்த முடிவு என்று சொல்லக்கூடிய நடுவர்கள் கலந்து ஆலோசித்துக் கொண்டிருக்கின்றார்கள்.
வெற்றி பெற்ற முதல் 3 மாணவர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கி வைக்கப்படுகின்றது. உங்களுடைய கரகோஷங்கள் எல்லாம் வழங்கிவிடலாம். மரம் ஓட்டப்படி என்பது சாதாரண விடயம் அல்ல. 100 மீட்டர் ஓடினாலே மூச்சு வாங்குற இந்த காலத்துல மரம் ஓட்ட போட்டி பல கிலோமீட்டர்களை தாண்டி ஓட வேண்டும். எனவே அதிலே வெற்றி பெற்ற முதலாம் இடம் எம்ஐஎம் வீரா, 2ஆம் இடம் எம்எஃப்எம் ஜாசி, 3ஆம் இடம் ஏஎல்எம் சிஹா ஆகிய மூவருக்கும் எங்களுடைய பாராட்டுகளை வாழ்த்துக்களை இந்த வழியில் நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம். கடவுளை ஜுமா பள்ளியிலே நேசிமாமாக கடமையாற்றிக் கொண்டிருக்கின்ற மதிப்புக்குரிய அஷேக் அன்பியாஸ் மௌலவி அவர்களும் அதேபோன்று கொத்தாந்திய முஸ்லிம் மகா வித்தியாலயத்தினுடைய அதிபர் திரு ஹாரூன் சேர் அவர்களுக்கும் எங்களுடைய இல்ல விளையாட்டு ஏற்பாடுகள் கமிட்டி சார்பாக வடமார்ந்த நன்றிகளை நாங்கள் சொல்லிக்கொண்டு இந்த 18 வயதுக்குட்பட்ட ஆண்களுக்கான 200 மீட்டர் ஓட்ட போட்டி நிகழ்ச்சி மீண்டும் ஒரு சில காரணங்களால் மீண்டும் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நடாத்துவதற்கு எங்களுடைய நடுவர்கள் தீர்மானித்திருக்கின்றார்கள். முதலில் அந்த நிகழ்ச்சி நடைபெற்ற பொழுது ஒரு சில விபரீதங்கள் ஏற்பட்டதனால் மீண்டும் அந்த நிகழ்ச்சியை நடாத்தலாம் என்று தீர்மானித்திருக்கின்றார்கள். சரி, அந்த நிகழ்ச்சியை நீங்கள் மீண்டும் கண்டுகளிக்கலாம். ட்ரக் ஓடர் இல்லாமல் எந்த ட்ரக்கிலும் மாறி ஓடலாம் என்று எங்களுடைய நடுவர்கள் இப்பொழுது தீர்ப்பு வழங்கி இருக்கின்றார்கள். அந்த விதிமுறைக்கு அமைய ஏற்பாட்டுக்குழு அந்த தீர்மானத்தை வழங்கி இருக்கின்றது. எனவே அந்த தீர்ப்புக்கு அமைய எங்களுடைய மீண்டும் அந்த நிகழ்ச்சியில் ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது 200 மீட்டர் ஓட்ட போட்டி நிகழ்ச்சி. அதேபோன்று மாணவர்களுக்கான அறிவித்தல், நீங்கள் ட்ரக்குகளிலே ஓடுகின்ற பொழுது ஒருவர் இன்னும் ஒருவரை டச் பண்ணாமல் மோதாமல் நீங்கள் ஓட வேண்டும் என்பது விதிமுறையாக காணப்படுகின்றது. சரி, அந்த மாணவர்கள் நினைக்கலாம் ஏற்கனவே 200 மீட்டர் சரி, இப்பொழுது எங்களுடைய நடுவர்கள் இன்ஸ்பெக்டர்கள் அந்த போட்டியினை ஆரம்பித்து வைக்க இருக்கின்றார்கள். இன்னும் ஏராளமான போட்டி நிகழ்ச்சிகள் இடம்பெற காத்திருக்கின்றது. அதாவது 4 தர 50 மீட்டர், அதே போன்று 4 தர 400 மீட்டர் ஆடை அணிதல் போட்டி நிகழ்ச்சி, 4 தர 100 மீட்டர் போட்டி நிகழ்ச்சிகள் பல பிரிவுகளாக நடைபெற காத்திருப்பதோடு இன்னும் பழைய மாணவர்களுக்கான நிகழ்ச்சிகளும் இடம்பெற காத்திருக்கின்றது. அது மாத்திரமன்றி விசேடமாக மீண்டும் எங்களுடைய 200 மீட்டர் ஓட்ட போட்டி நிகழ்ச்சி இப்பொழுது மிக வேகமாகவும் விறுவிறுப்பாகவும் மாணவர்கள் பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். சரி, இப்பொழுது அந்த நிகழ்ச்சி நடைபெற்று முடிந்திருக்கின்றது. எனவே இடம்பெற காத்திருப்பது 16 வயதுக்குட்பட்ட ஆண்களுக்கான 4 தர 400 மீட்டர், அதே போன்று 18 வயதுக்குட்பட்ட ஆண்களுக்கான 4 தர 400 மீட்டர் ஓட்ட போட்டி நிகழ்ச்சிகள் நடைபெற காத்திருக்கின்றன. எனவே அந்த நிகழ்ச்சிக்குரிய மாணவர்கள் தயாராகி விரைவாக வருகை தருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். 3 இல்லங்களும் சிறப்பான முறையிலே அழகான முறையிலே வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. எனவே அந்த இல்லங்களை பார்வையிடுவதற்கு இன்னும் சொற்ப வேளையில் நம்முடைய பிரமுகர்கள் வருகை தர தயாராக இருக்கின்றார்கள். அந்த செய்தியும் உங்களுக்கு நாங்கள் முன்கூட்டியே அறிய தருகின்றோம். 2025ஆம் ஆண்டு கணுமொழி முஸ்லிம் மகா வித்தியாலயத்தினுடைய இந்த மாபெரும் இல்ல விளையாட்டு போட்டி நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. எனவே சிறந்த நடுவர்கள் அங்கே நிகழ்வுகளை நடாத்தி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கும் எங்களுடைய ஏற்பாட்டுக்குழு சார்பாக மிக்க நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். பக்கத்துல கையப்படி
தற்போது எங்களுடைய அழைப்பினை ஏற்று வருகை தந்து இந்த மேடையிலே ஏற்றிருக்கின்ற ரீமாஸ் ஃபேன்சி ஷாப் நிறுவனத்துடைய உரிமையாளர் எங்களுடைய மதிப்புக்குரிய ஜிப்ரிகான் அவர்களை நாங்கள் அன்போடு இந்த மேடைக்கு வருக என வரவேற்றுக் கொள்கின்றோம். இவனும் மாறல அவனும் ஒன்றும் முதலாவது மாறல இவனும் ஒரு அவனை பின்னி வைக்கிறான் அவனு தான் மாறல எங்களுடைய இந்த கணமலை முஸ்லிம் மகா வித்தியாலயத்துக்கு அதாவது சவுண்ட் சிஸ்டம் ஆம்பிளிஃபயர் ஒன்றை எங்களுடைய பாடசாலைக்கு அன்பளிப்பாக வழங்கி இருக்கின்றார் ரீமாஸ் ஃபேன்சி ஷாப் பெருமை. ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது 450 மீட்டர் ஓட்டப்போட நிகழ்ச்சி 12 வயதுக்குட்பட்ட ஆண்களுக்கானது. உங்களுடைய உற்சாகமான கரகோஷத்தோடு பார்க்கலாம். எந்த இல்லம் முதலாம் இடத்தை பிடிக்கும் என்று சொல்லி 12 வயதுக்குட்பட்ட மாணவர்கள் மிக வேகமாக உற்சாகமாக அங்கே எங்களுடைய சகோதரர் ரிஸ்வான் அவர்கள் அந்த ட்ரக்கில் அவர் மாணவருக்கு பதிலாக ஓட பார்க்கின்றார். லாஸ்ட் ரவுண்ட் இது நடக்குது. வெற்றி பெற்றிருக்கின்றது இல்லம் என்று சொல்லிக்கூடிய நடுவர்கள் தேசிய பாடசாலையிலே விளையாட்டு குழுவுக்கு தலைவராக பொறுப்பேற்று இருக்கின்ற அன்புக்குரிய எங்களுடைய ஃபைசல் சேர் அவர்கள் இப்பொழுது இணைந்திருக்கின்றார் இந்த நிகழ்வுகளில் நடுவராக கடமையாற்றுவதற்கு. சரி, இப்பொழுது 450 மீட்டர் ஓட்ட போட்டி பெண்களுக்கான நிகழ்ச்சி நடைபெற காத்துக் கொண்டிருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து இடம்பெறவிருக்கின்ற நிகழ்ச்சியானது 400 மீட்டர் 16 வயதுக்குட்பட்ட ஆண்களுக்கானது. அதே போன்று 18 வயதுக்குட்பட்ட ஆண்களுக்கான 400 மீட்டர் ஓட்டப்போட்டி நிகழ்ச்சி முறையே இடம்பெற காத்திருக்கின்றன. எனவே அந்தந்த இல்ல மாணவர்கள் விரைவாக வருகை தருமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள். மறுவடையிலே விசேட உடற்பயிற்சி கண்காட்சி ரீல் நிகழ்ச்சிக்காக எங்களுடைய மாணவிகள் தயாராக கொண்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இந்த நிகழ்ச்சிகளுக்கு சிறந்த நடுவர்கள் சிறப்பான தேர்வுகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அன்புக்குரிய எங்களுடைய விஜாஸ் சேர், அதே போன்று ஹரிஷ் சேர், இஹ்திசாம் சேர், ஃபைசல் சேர், இன்னும் எங்களுடைய அகில் சேர் ஆகியோர் சிறப்பான முறையிலே தன்னுடைய பணிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதே போன்று எங்களுடைய பெருக்கோட்டான், அதே போன்று புலிச்சாக்குளம் உமர் ஃபாரூக் முஸ்லிம் மகா வித்தியாலயம், அதே போன்று ஏனைய கடையாம்பட்டை தேசிய பாடசாலை, விருதோடை முஸ்லிம் மகா வித்தியாலயம் போன்ற பாடசாலையில் இருந்து ஆசிரியர்கள் அங்கே நடுவர்களாக கடமையாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை ஏற்பாட்டுக்குழு சார்பாக தெரிவிப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். ட்ரக் ஆர்டர் KSN என்ற அடிப்படையில் ட்ரக் ஆர்டர் அமைந்திருக்கின்றது. தற்போது 50 மீட்டர் ஓட்ட போட்டியிலே வெற்றி பெற்ற மாணவர்களுக்கான பரிசளிப்பு நிகழ்வு தற்போது இடம்பெற இருக்கின்றது. அந்த வகையில் SMM அம்ஹர், MAM ஹரில், MFM நிமாஸ் ஆகிய மாணவர்களை அவசரமாக இந்த பரிசளிப்பு மேடைக்கு வருகை தருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். சம்ஸ் ஹவுஸை சேர்ந்த SMM அம்ஹர்,
சம்ஸ் ஹவுஸை சேர்ந்த MAM ஆரில், கமர் ஹவுஸை சேர்ந்த MFM நிமாஸ் ஆகிய மாணவர்களை அவசரமாக பரிசளிப்பு மேடை கலைக்கின்றோம். சரி, நம்முடைய மாணவர்களுக்கு எங்கே உங்களுடைய பரவசம் 50 மீட்டர் ஓட்டப்போட்டி நிகழ்ச்சி அருமையான முறையில் அங்கே ஆரம்பிக்கப்பட்டு மிக வேகமாக உங்களுடைய மாணவிகள் இலங்கை நாட்டினுடைய எதிர்கால முத்துக்கள் சுற்றுக்கள் சுசந்திகா ஜெயசிங் போன்று எதிர்காலத்திலே வளரக்கூடிய வீராங்கனைகள் எங்களுடைய இந்த சின்னஞ்சிறுமிகள். அவசரமாக பரிசளிப்பு மேடை கலைக்கின்றோம். இப்பொழுது நடைபெறவிருக்கின்ற நிகழ்ச்சியானது 14 வயதுக்குட்பட்ட மாணவிகளுக்கான 4 தர 100 மீட்டர் ஓட்டப்போட்டி நிகழ்ச்சி இப்பொழுது நடைபெற காத்திருக்கின்றது. எனவே அந்த நிகழ்ச்சியை நீங்கள் கண்டுகளிக்கலாம். NSK அப்படி அந்த ட்ரக்கோடருக்கு அமைய எங்களுடைய மாணவிகளோடு காத்திருக்கின்றார்கள். பழைய மாணவர்களுக்கான அஞ்சல் ஓட்டப்போட்டி நிகழ்ச்சி இப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. அதுக்கான பெயர்களை எங்களுடைய பழைய மாணவர் சங்க உறுப்பினர் சகோதரர் ருசான் அவர்களிடம் பதிவு செய்து கொள்ளுங்கள். ஒரு குழுவிலே 4 மாணவர்கள் பங்கு பெற்ற வேண்டும். பதிவு கட்டணம் 500 ரூபாய் மாத்திரமே. பெருமதியான பரிசு காத்திருக்கின்றது. எனவே 6 குழுக்களுக்கு தான், முதலில் வருகின்ற 6 குழுக்களுக்கு தான் சந்தர்ப்பம் வழங்கப்படும். கோடிக்கு இருக்குமா பாத்துல எங்களுடைய பாடசாலையினுடைய மாணவிகள் 14 வயதுக்குட்பட்ட மாணவிகள் மிக வேகமாகவும் விறுவிறுப்பாகவும் இந்த போட்டி நிகழ்ச்சியிலே 4 தர 100 மீட்டர் ஓட்டப்போட்டி நிகழ்ச்சியிலே ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். നമ്മുടെ സ്കൂളിൽ 24 ഫൈനൽ சொல்லுங்க கொஞ்சம் கண்ணக்காம தள்ளி விட்டுவாங்க. எந்த அறிவிப்பா எந்த அறிவிப்பா 4 தர 100 மீட்டர் ஓட்டப்போட்டி நிகழ்ச்சியிலே எங்களுடைய அந்த மாணவிகள் விறுவிறுப்பாக பங்கு பெற்றுக் கொண்டிருக்கும் நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது. எனவே அவசரமாக நான்கு தர 100 மீட்டர் ஓட்டப்போட்டி நிகழ்ச்சி எங்களுடைய 14 வயதுக்குட்பட்ட ஆண்களுக்கான போட்டி நிகழ்ச்சி. டிஜே மாமா ரொம்ப பிஸியா இங்க போல மதுர் மாமா. நான்கு தர 100 மீட்டர் ஓட்டப்போட்டி நிகழ்ச்சி அங்கே நடைபெறுகின்றது. பரிசுகள் சில வழங்கப்படுகின்றன. பதினான்கு வயதுக்குட்பட்ட ஆண்களுக்குரிய பரிசளிப்பு அங்கே வழங்கப்படுகின்றது. இந்த பரிசினை வழங்கி வைக்கின்றார்
ஏனென்றால் எங்களுடைய இந்த பிரதேசத்திலே பிரபல தொழிலதிபர் இந்த பிரதேசத்தில் எந்த நிகழ்வு நடந்தாலும் கூட அந்த நிகழ்வுகளுக்கு அனுசரணை வழங்கி வருகின்ற உங்கள் அன்புக்குரிய பர்சானா ஆயில் எக்ஸ்பர்ட் நிறுவனத்துடைய நிறைவேற்று பணிப்பாளர் சகோதரர் ஹசீம் அவர்கள் இதோ அந்த பரிசினை வழங்கி வைத்துக் கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. தற்போது பரிசளிப்பு நிகழ்வு ஆயில் மில் நிறுவனத்துடைய நிறைவேற்று பணிப்பாளரும் உரிமையாளருமான MSM அசீம் அவர்கள் அந்த நிகழ்வை கலந்து சிறப்பித்திருந்தார். அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை இந்த சந்தர்ப்பத்திலே தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்த நிகழ்வாக நடைபெற காத்திருக்கின்றது 16 வயதுக்குட்பட்ட ஆண்களுக்கான 4 தர 100 மீட்டர் ஓட்ட போட்டி நிகழ்ச்சி. எனவே இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று இருக்கின்ற கமர் சம்ஸ் நஜீம் இல்லத்தை சேர்ந்த மாணவ குழுக்கள் இப்பொழுது தயாராக இருக்கின்றார்கள். எனவே அதனைத் தொடர்ந்து 18 வயதுக்குட்பட்ட ஆண்களுக்கான 4 தர 100 மீட்டர் ஓட்ட போட்டி நடைபெறும் என்பதையும் இந்த இனிய வேளையில் நாம் அறிய தருகின்றோம். மற்றொரு பரிசளிப்பு நிகழ்வு இடம்பெற இருக்கிறது. அந்த வகையில் 12 வயதிற்கு ரெக்கார்டர் KNS ரெக்கார்டர் SNK. ஓகே, அங்க SNK ரெக்கார்டர் SNK. ஓகே, 4 தர 100 மீட்டர் 16 வயதுக்குட்பட்ட மாணவர்களுக்கானது. எங்களுடைய ஒரு மாணவர் தன்னுடைய அந்த கோலினை தவறுவிட்டாலும் மீண்டும் எடுத்துக்கொண்டு மிக உற்சாகமாக ஓடிக்கொண்டிருக்கின்றார். 4 தர 100 மீட்டர் ஓட்டம் போட்ட நிகழ்ச்சி 16 வயதுக்குட்பட்ட மாணவர்களுக்கானது. மற்றொரு பரிசளிப்பு நிகழ்வு இடம்பெற இருக்கிறது. 12 வயதிற்கு 100 மீட்டர் ஓட்டப் போட்டியிலே வெற்றி பெற்ற கமர் இல்லத்தைச் சேர்ந்த 1ஆம் இடத்தை பெற்ற MNF ஆத்திரா, சாம்ஸ் இல்லத்தைச் சேர்ந்த 2ஆம் இடத்தை பெற்ற MAF ஆத்தியா, நஜீப் இல்லத்தை 3ஆம் இடத்தை பெற்ற BF ரிஃப்தா ஆகிய மாணவிகளை அவசரமாக பரிசளிப்பு மேடைக்கு அழைக்கின்றோம். பரிசுகள் தற்போது வழங்கப்பட இருக்கின்றது. எனவே அவசரமாக அந்த போட்டியாளர்களை பரிசளிப்பு மேடைக்கு அனுப்பி வைக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எங்களுடைய நீளப்பாய்தல் போட்டி நிகழ்ச்சியிலே முதல் 3 இடங்களை பிடித்த மாணவிகளுக்கு பரிசுகள் இப்பொழுது வழங்கி வைக்கப்படுகின்றது.
8 recorder. Truck order KSN 4 மீட்டர். தம்பி அதுக்கு போறவங்க அடிக்குது அவருக்கு போட்டு பாய அறியும் வறுமையாக எங்களுடைய 18 வயதுக்குட்பட்ட ஆண்களுக்கான 4 தர 100 மீட்டர் ஓட்ட போட்டி நடைபெற்று முடிந்தது. இந்த ஸ்டேஜுக்கு முன்னால சின்ன பிள்ளைகள் நிற்க வேண்டாம். அடுத்த நிகழ்ச்சியாக 16 வயதுக்குட்பட்ட ஆண்களுக்கான 4 தர 400 மீட்டர் ஓட்ட போட்டி நிகழ்ச்சி நடைபெறவிருக்கின்றது. அந்த மாணவர்களை அனுப்பி வைக்குமாறு கேட்டுக் கொள்கின்றோம். தொடர்ச்சியாக மற்றொரு பரிசளிப்பு நிகழ்வு இடம்பெற இருக்கிறது. அந்த வகையில் 18 வயதின் கீழ் 1500 மீட்டர் ஓட்ட போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கான பரிசளிப்பு நிகழ்வு தற்போது இடம்பெற இருக்கிறது. நஜீப் இல்லம் முதலாம் இடத்தை பெற்ற HMM ஒஸ்மான், கமர் இல்லத்தைச் சேர்ந்த 2ஆம் இடத்தை பெற்ற KSN ஷஹீர் கான், நஜீப் இல்லத்தைச் சேர்ந்த 3ஆம் இடத்தை பெற்ற MIM இல்ஹாம் ஆகிய மாணவர்களை அவசரமாக பரிசளிப்பு மேடை கலைக்கின்றோம். பரிசல்கள் வழங்கப்பட இருக்கிறது. முதலாம் இடத்தை பெற்ற HMN உஸ்மான், KSN ஷஹீர் கான், MIM இல்ஹாம் ஆகிய மாணவர்களை அவசரமாக பரிசளிப்பு மேடைக்கு அழைக்கின்றோம். உள்ளங்களில் இருக்கின்றது. எனவே ஃபைனல் மூமெண்ட் வரும் வரைக்கும், இறுதி முடிவுகள் அறிவிக்கின்ற வரைக்கும் அவர்கள் அந்த இடத்தை விட்டு அசைய மாட்டார்கள் என்று நான் நினைக்கின்றேன். நீங்கள் பின்னால போகலாம், ஐஸ்கிரீம் சாப்பிடலாம், சர்வத் குடிக்கலாம், அதெல்லாம் எங்களுக்கு பரவாயில்லை. ஆனால் அந்த ட்ரக்குக்கு வர வேண்டாம் என்பதை நாங்கள் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொள்கின்றோம். இப்பொழுது 4 தர 400 மீட்டர் ஓட்டப்பட்ட நிகழ்ச்சி நடைபெறவிருக்கின்றது. அதற்கிடையில் ஒரு பரிசினை அஜித் வழங்கிவிடலாம். நிச்சயமாக தற்போது அந்த பரிசளிப்பு நிகழ்வினை கலந்து சிறப்பிக்க நாங்கள் அழைக்க இருக்கின்றோம். புத்தளம் KK வீதியில் அமைந்திருக்கின்ற ரமேஷ் டிராவல்ஸ் உரிமையாளர் ரமேஷ் அவர்களை நாங்கள் அன்போடு அந்த பரிசளிப்பு